வணக்கம் குளோரியானி. அதாவது அரசியல் தான் என்னன்னு தெரியாது, எல்லா பொது அறிவுனா என்னன்னு தெரியாது, புத்திசாலித்தனம்னா என்னன்னு தெரியாது, அறிவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படின்னு பார்த்தா தாவேகா தற்குறிகளுக்கு இதெல்லாம் கிடையாது, மூளையை தரையில போட்டு மிதிச்சிட்டு நடக்கிற ஜென்மங்கள் அப்படின்னு பார்த்தா, இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை கொள்கை ரீதியாக எதிர்க்க முடியாம, கருத்தியல் ரீதியாக எதிர்க்க முடியாம, இல்லை சரியான விமர்சனங்களை முன்வைக்க தெம்பில்லாத திராணி இல்லாத இந்த தாவேகா தருதலைகள், உண்மையிலே அவங்க தற்குறிகளை விட கேவலமானங்க. தருதலைகள் தான். எங்க ஊர்லலாம் இந்த மாதிரி தலை தெரிச்சு ஆடுற கூட்டத்தை தருதலன்னு தான் சொல்லுவாங்க. இந்த தலை தெரிச்சான்கள் 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடலூர் மாவட்டத்துல கெட்டப்பட்டிருந்த புலிக்கொடியை அவிழ்த்து எறிஞ்சு காலில் போட்டு மிதிச்சிருக்கானுங்க. உங்களுக்கு இந்த கொடியோட வரலாறு தெரியுமா? இந்த கொடி வெறும் மேதகு அவர்களுடைய சின்னத்தை தாங்கிய புலிக்கொடி மட்டும் கிடையாது, ரத்தம் தோய்ந்த வலி நிறைந்த ஒரு அடையாளம் அப்படி மட்டும் கிடையாது. தமிழகத்தின் சோழ மன்னனின் கொடி. நம்ம வரலாறுல படிச்சிருப்போம். சேர, சோழ, பாண்டிய 3 பேரரசர்கள் நம்முடைய நாட்டை நல்லபடியா ஆண்டாங்க, பேரரசுகளா இருந்தாங்க. அவர்களுடைய ஒவ்வொரு அடையாளம் தான் சோழனுக்கு புலி சின்னம். சோழ பேரரசு வலிமை வாய்ந்தது, பல வெற்றிகளை கண்டது. அப்படிங்கறதுனாலதான் மேதகு தலைவர் கூட அந்த புலி சின்னத்தை தன்னுடைய அடையாளமா எடுத்துக்கிட்டாரு. இந்த 2ஐயும் தன்னகத்தை கொண்டுதான் நாம் தமிழர் கட்சி இந்த புலி சின்னத்தை அடையாள சின்னமா எடுத்திருந்தது. அது நீங்க யாருக்கிட்ட மோதுறீங்க, எப்பேற்பட்டவங்ககிட்ட மோதுறீங்கன்னே தெரியாம நீங்க விளையாடினீங்கன்னா அதனுடைய பின் விளைவுகள், எதிர் விளைவுகள் கடுமையா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க செத்த பாம்பை அடிக்கிற தற்குறிகள், நீங்க செத்த பாம்பை அடிச்சுக்கிட்டு நாங்க பெரிய வீரர்களாக்கோன்னு புலம்பிட்டு தெரிய தருதலைகள். ஆனா அதே ரேஞ்சில தான் நீங்க புலிக்கொடியையும் வச்சிருப்பீங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு உறவுகள் இருக்காது. உங்களை சட்ட ரீதியா என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. கடலூர் தொகுதிக்கு வேட்பாளர் அவங்களும் அதை பத்தின அந்த பேட்டியை கொடுத்துருந்தாங்க. பல நம்முடைய உறவுகள் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க, காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு மண்டையில தான் எந்த சாம்பிராணியும் இல்லாத மட சாம்பிராணிங்கன்னா, கொஞ்சமாவது ஒரு நீங்களும் தமிழ் பிள்ளைகள் தானே. நீங்க எத்தனை பேர் அந்த தற்குறி கட்சியில இருந்தாலும் எத்தனை பேர் இதுல தமிழ் பிள்ளைகளா இருப்பீங்க? பள்ளிக்கூடத்துல மலைக்காவது ஒதுங்கி இருக்கணும்டா. மலைக்காவது ஒதுங்கி இருந்தாதான் உங்களுக்கு வரலாறு என்ன, நம்முடைய வீரம் செறிந்த வரலாறு என்ன, நம்முடைய வீரம் எத்தகையது, எப்பேற்பட்ட பெரிய பெரிய ஜாம்பாவன்களை எல்லாம் எதிர்த்து எப்பேற்பட்ட ஆரிய வருகையெல்லாம் தடுத்து நிறுத்தினவங்க, இல்ல அஞ்சாமல் பெரிய பெரிய படை கட்டிட்டு வந்த ஆரியர்கள், ஏன் வெள்ளையர்களே எதிர்த்த பரம்பரையினர் நாம அப்படிங்கிறது புரியும். நீங்க வெறும் கவர்ச்சி அரசியல்ல நின்று ஒரு நடிகன் பின்னாடி, ஒரு கூத்தாடி பின்னாடி, அதாவது வரி ஏய்ப்பு செஞ்சு எந்த ஒரு நல்லொழுக்கத்தையும் வாழ்க்கையில கடைபிடிக்காத ஒருத்தனை தொங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு புலிக்கொடியோட அருமை இல்ல புலியோட வீரம்னா என்னன்னு தெரியுமா? எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்படி உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய அறிவையும் இதுவரைக்கும் ஆரியமும் திராவிடமும் மழுங்கடிச்சிட்டு இருந்தது. இப்ப புதுசா இந்த தவக்கலை கட்சி, தவள மூல கட்சியும் உங்களுடைய அறிவை அப்படியே மழுங்கடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நாட்டை இல்லைன்னா ஒரு இனத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இளைஞர்களை நீங்க சீர்கேடா, அதாவது மதிகேடா உருவாக்குனா போதும். அந்த இளைஞன், அந்த நாட்டினுடைய இளைஞர்கள் எல்லாரும் தருதலையா மாத்திட்டீங்கன்னா அந்த நாடு, அந்த இளைஞர்களை கொண்ட நாடு தன்னால அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பதிவை பார்க்க நேர்ந்தது. உண்மையிலே அதுதான் உண்மையும் கூட. இவ்வளவு நாளும் பாத்தீங்கன்னா இந்த திருட்டு திமுக, திருட்டு அதிமுக, திருட்டு ஆரியங்கள் பின்னாடி போயிட்டு இருந்த நம்முடைய தாத்தா பாட்டிகள், அத்தை சித்தப்பாக்கள், உறவுகள், இப்ப அவர்கள் பெற்ற பிள்ளைகள் இப்பதான் தமிழ் தேசியம், அண்ணன் சீமானின் பேருரைகளை கேட்டு 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 வீரம்னா என்னது, நம்ம வீரம் செறிந்த மண்ணை கொண்டவங்க, நம்முடைய மூதாதையர்கள் எப்பேற்பட்ட வீரர்கள், நம்முடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்படியெல்லாம் நம்ம ஆரியர்கள் கையிலும் திராவிடம் கையிலும் ஏன் வெள்ளையர்கள் கையிலையும் சிக்கி சின்ன பின்ன ஆனோம் அப்படிங்கிறத உணர்ந்து தெளிவாக வர நேரத்துல இந்த கார்பரேட் விஜயை வச்சு ஒரே அடி கவர்ச்சி அரசியல், நடிகை அரசியல், விசிறி அரசியல் அப்படின்ட்டு உங்களை பலிகாடா ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் இந்த தருதலைகள் செய்த ஏதாவது ஒரு அட்டூழியத்தை, ஏதாவது ஒரு பொருட்சேதம், இல்லை ஏதாவது இந்த உயிர் சேதம், இவர்கள் ஏற்படுத்திய அத்தனை ஆபத்துகள், அவர்கள் விளைவித்த சேதங்களை குறித்து இந்த தற்குறி தலைவர் ஒரு அறிக்கை, ஒரு ஆலோசனை, அப்படியே 10 நிமிஷம் 20 நிமிஷம் பிளாஸ்ட் அப்படின்னு டயலாக் விட்டதும், திமுக அதிமுகக்கு இணையா இலவசங்களை அள்ளி கொடுத்ததும், அடுத்தது நாத்தாக்காவின் தேர்தல் அறிக்கையை சுட்டு வேற பேர் வச்சு அதை நான் கொடுப்பேன்னு சொன்னதும் தவிர என்னைக்காவது இந்த தருதலை இளைஞர்களை வழிமுறைப்படுத்தும்படியா ஒரு சின்ன ஆலோசனை கூறியதுண்டா?
கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த சைக்கோ தற்குறி தலைவனுக்கு இந்த தற்குறிகள் தான் தேவை. கண்ணை மூடிக்கிட்டு 7 கால் பாய்ச்சல்ல போய் தானும் அழிஞ்சு அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கு துடிச்சு ஓடுது இல்லையா, இந்த கூட்டம் தான் இந்த சைக்கோ தலைவனுக்கு தேவை. அதனால வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வராது. நீங்க வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, நல்லது செய்வேன், ஆனா அதே நேரத்துல நீங்க கட்டுக்கோப்பா இருங்க, என்ன கேவலப்படுத்தாதீங்க, உங்களால நானும் தவிட்டு தற்கொலைன்னு பேர் வாங்கிட்டு தெரியுறேன், உங்களால இல்ல, ஏற்கனவே அது தவிட்டு தற்கொலை தான், அது செட்டு ஏன்னா எனத்தோட தான் சேருங்கிற மாதிரி அது அப்படி ஒரு ஈர்ப்பு. இங்க எதுவும் இல்லை, அங்கேயும் எதுவும் இல்லை, ரெண்டும் சேர்ந்து வந்து தமிழ்நாட்டை வந்து சுடுகாடா ஆக்கிட்டு இருக்குது. அதனால இதோட எதிர்விளைவுகள் அந்த 4 தம்பிகளும் வந்து சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கறது தான் சொல்லிக்கிறேன். ரொம்ப வேதனையோட சொல்றேன். ஏன்னா ரத்தம் சிந்தின வரலாறுகள் நம்முடைய வரலாறுகள். இத மேதகு அவர்கள் புலிகொடிய வச்சு தன்னுடைய வீரத்தை வந்து சிங்கள இனவெறியர்கள்ட்ட காட்டினார்னா, அவ்வளவு உலக நாடுகளே படையெடுத்து வந்த போதும் உலக நாடுகள் இவரை பிடிக்க முடியாம திணறுச்சுன்னா அந்த புலியின் வீரம் வந்து அந்த ரத்தத்துல ஓடினாலதான். எத்தனையோ தமிழர்களுக்கு பாதுகாப்பு அரணா இருந்தது இந்த புலி சின்னம் தான். இந்த புலி கொடி ஏந்திய மேதகு அவர்களால தான் இத்தனை ஆண்டுகள் அந்த மக்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்புக்குள்ள இருந்தாங்க. ஆனா அந்த வீர வரலாறு வந்து மண்ணோட மண்ணு புதைக்கப்பட்டது. புதைக்கப்பட்ட அந்த வேதனையில நாம திமிரிட்டு எழும்பி நம்முடைய உறவுகளுக்காக இனிமே இந்த ஒரு நிலைமை, இந்த மாதிரி ஒரு இனப்படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாது. இனிமேல் தமிழ் இனத்துக்கு எந்த வழியிலையும் இந்த மாதிரி ஒரு இதுகள் வந்த சிக்கல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அதை சொல்லி 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 தடை செய்யப்பட்ட போதிலும், அதற்காக பல வழக்குகள் பதிக்கப்பட்ட போதிலும் திரும்ப திரும்ப அதை சொல்லி வந்து உரமேற்றினது எதுக்காகனா, தூங்கிட்டு இருந்த தமிழனை எழுப்புவதற்காக தான். எழுப்பி ஒரு கூட்டம் சேர்ந்து எழும்பி எல்லாருமே தன்னுடைய அடிமைத்தனத்தை உதறிக்கிட்டு எழுச்சியா எழும்போது குறுக்க மறுக்க ஓடுனது தான் இந்த சினிமா நடிகனோட சாதனை. ஆக மொத்தத்துல இன்னொரு திமுக, இன்னொரு அதிமுக, இன்னொரு பாஜகவை உருவெடுத்திருக்கிறது தான் இந்த விஜயோட அரசியல். அதனால இன்னும் நீங்க வந்து முட்டாள்தனமா இது மாதிரி பல செய்வீங்கன்னா பல படிப்பினைகள் நீங்க படிக்கிறதுக்கு நேரிடும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாவே இதுல சொல்லிக்கிறேன். அது மாதிரி இந்த பரப்புரையின் போது வந்து இத குழந்தைகளை பார்த்து நீங்க சாக்லேட்டுக்கு கிண்டர் ஜாய்க்கு அடம் பிடிக்கிற மாதிரி மாமாக்கு ஓட்டு போடுங்க, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, சித்தப்பாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கெஞ்சி கேளுங்கன்னு ஒரு துருப்பு சீட்டை வந்து விஜய் அவர்கள் எடுத்து விட்டாங்க. குழந்தைகளுக்கு யோசிக்கிற திறன் கிடையாது, குழந்தைகளுக்கு சுயமா முடிவெடுக்கும் திறன் கிடையாது. எதை வேணாலும் நம்பும். சாக்லேட்டுன்னு நீட்டுனா பல்ல காட்டிட்டு போய் உயிரை கூட பறி கொடுக்கும். எத்தனையோ குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு முந்தைய கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்லேட்டா தான் இருக்கும், கிண்டர் ஜாயா தான் இருக்கும். இப்படி எதையாவது ஒண்ணு குழந்தை ஆசைப்படுறத சொல்லி கொடுத்துட்டாலே அதுக்கு முடிவெடுக்க தெரியாது, எல்லாரையும் நம்பிரும். நம்பி போய் தான் உயிரையும் ஆச்சிக்கும், தன்னுடைய உடம்பையும் வந்து அவங்களுக்கு இரையாகிறதுக்கு அதோடைய வெகுளித்தனமே, அதனுடைய முடிவெடுக்கும் திறன் இன்மையே அதற்கு வந்து உலையாக அமையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது விஜய் அவர்களை 7 கழுத வயசாச்சு, உங்க பிள்ளைகளுக்கு கல்யாண வயசாச்சு, உங்களுக்கு புரியலையா? உங்க பிள்ளைங்களே உங்களுக்கு ஆதரவு கேட்கலையே. உங்க பிள்ளைங்க எங்கேயாவது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவிலேயோ இல்ல வெளிப்படையாவோ இல்ல ஏதோ ஒரு பத்திரிகையிலேயோ ஏதோ ஒரு ஊடகத்திலேயோ இல்ல போகும்போது வரும்போதோ ஏதாவது ஒரு இடத்துல எங்க அப்பா வந்து நல்லவரு வல்லவரு, எங்களை வீட்டை விட்டு துரத்தினாலும் அவர் ரொம்ப நல்லவரு, ரொம்ப யோக்கியரு, எங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பா வெளியில தள்ளிட்டாரு, அது வந்து அவர் குடித்தனமா இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்து அரசியல்ல சகஜம் இல்ல நடிகர்ல சகஜம், அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க, எங்க அப்பாவுக்கு ஒரு ஓட்டை போடுங்கன்னு எங்கேயாவது கேட்டாங்களா? உங்க பிள்ளைகளே கேட்கல, நீங்க ஊரா விட்டு பிள்ளைகளெல்லாம் தூண்டி விட்டுருக்கீங்க. அதை சொன்னா என்ன பதிவை போடுறீங்க? உதயசூரியன் மட்டும் வந்து சின்ன பிள்ளைங்களை பயன்படுத்தலாமா? ஏடிஎம்கே அதிமுக மட்டும் சின்ன பிள்ளைங்களை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாதுதான். அவங்க ஆண்டவர்க்கும் அதிகாரவர்க்கும் ஆட்சிவர்க்கும் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, நீங்களும் அதே மாதிரி செய்வீங்களா? அறிவே இல்லையா? சின்ன பிள்ளைங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே, இதெல்லாம் எந்த மாதிரி அறிவுல சேரும்? எப்படி உங்களோட கவர்ச்சித்தனமான உங்களுக்கு வாக்கை எப்படி அறுவடை பண்ணணுங்கிறது நேர்மையா பண்ணுங்க. 18 வயசுக்கு மேல ஓட்டுரிமை கொடுத்ததே அப்பதான் அவங்க சுயமா கொஞ்சமாச்சும் சிந்திப்பாங்க. 18 வயசுக்கு மேல உள்ளதுகளே உங்களை வந்து தொங்கிட்டு இருக்கக்கூடிய தற்குறிகளா இருக்குது. அப்போ 3 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்க இல்ல 4 வயசு 5 வயசு பிள்ளைங்க என்னத்தை யோசிக்கும்? அதுக்கு என்ன தெரியும்? நீங்க படத்துல செய்யறதெல்லாம் நிஜம்னு நம்பிக்கும். நீங்க படத்துல ஊரையே காப்பாத்துவீங்க. படத்துல வயக்காட்டுக்கு ஆதரவாகவும் விவசாயத்துக்கு ஆதரவாகவும் கார்பரேட்டுக்கு எதிராகவும் போராடுவீங்க. அப்புறம் அந்த வயக்காட்டை அழிச்சே நிஜத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி வைப்பீங்க. உங்களை இன்னைக்கு வரைக்கும் உங்களை வந்து காப்பாத்துறது கார்பரேட்டு தான், கோடிகளை செலவழிக்கிறது கார்பரேட்டு தான், உங்களை இயக்குறது கார்பரேட்டு தான். எந்த கார்பரேட்டுக்கு எதிராவது நீங்க ஒரு வாயை திறந்தது உண்டா? கிடையாது. ஏன்னா அவங்க தயவுல தான் நீங்க வந்து வெளியிலேயே நடமாடுறீங்க.
அவங்களுக்கு உங்க தயவு வேணும், உங்களுக்கு அவங்க தயவு வேணும். இப்படி இருக்க பட்சத்துல எப்படி சின்ன குழந்தைகளை உங்களால தூண்டி விட முடியும்? அது எப்பேற்பட்ட அது வந்து குழந்தைகள் நீதி சட்டப்படியே தப்பு. குழந்தைகளை கவர்ச்சிகரமான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. நீங்க உங்க கவர்ச்சி அரசியலுக்கு பயன்படுத்திருக்கீங்க. அவங்க அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க அப்படி செய்யறாங்கன்னா நீங்களும் அப்படிதான் செய்வீங்க. திமுக 2000 கொடுத்தா நாங்களும் 2500 கொடுப்போம். அதிமுக 2000 கொடுத்தா நாங்க 2500 கொடுப்போம். அதிமுக வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தா நாங்களும் கொடுப்போம். எவன் வீட்டு பணத்தை எடுத்து எவனுக்கு கொடுப்பீங்க? இது கடையில அப்படி கடன் இல்லாம இவங்க நடத்திடுவாங்க. அப்படியே கிழிச்சிட்டு போறீங்க. ஏற்கனவே ஐயோ உங்களை பத்தி பேசினா உண்மையிலே நமக்கு வந்து மூளை கீழெல்லாம் இந்த வெயில் நேரத்துல வெடிச்சு தள்ளிடும் போல இருக்குது. மூளையை எங்க கொஞ்சம் கீழே கிடக்குற மூளையை அள்ளி சேர்த்து எடுத்து மண்டையில பொருத்திட்டு பேசுங்க. எவ்வளவு சூதானமா நீங்க வந்து வாக்கு அறுவடை பண்றீங்க தெரியுமா? நீங்க ஏதாவது செஞ்ச நல்லதை சொல்லி கேட்க முடிஞ்சுதா? இல்ல. 30 வருஷ காலத்துல நீங்க எந்த நல்லதுமே செய்யல. செஞ்சாதானே நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், கோபிச்செட்டிப்பாளையத்துல நான் கட்டின பாலம் இருக்கு, கொடைக்கானல்ல மலைவாழ் மக்களுக்கு நான் ஒரு மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்கேன், இங்க வந்து பாலம் கட்டி கொடுத்துருக்கேன், ஆத்து தண்ணீரை பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கடந்து போனாங்க, நான் தான் பாலம் கட்டி கொடுத்தேன் பாருங்க, இங்க வந்து பள்ளிக்கூடமே இல்லாம இருந்தது, இந்த இருளர் மக்களுக்கு வந்து நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தேன், குறவர் மக்களுக்கு நான் ஒரு 50 வீடு கட்டி கொடுத்தேன்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கணும்ல? எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லைன்ன உடனே உங்க முகத்தை கொண்டு போய் விஜய் விஜய் விஜய்னு காட்டி ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வர்றீங்க. இந்த பைத்தியக்கார கூட்டமும் அதுவும் அந்த திருஷா கூத்தாடி அந்த ஐட்டத்தை பார்த்து தலைவினானுங்க பாத்தீங்களா? ஐயோ அந்த அம்மாக்கு அப்படியே முட்டளவு எதுக்குள்ள சாணிக்குள்ள குதிச்ச மாதிரி சந்தோஷம். அதுக்கு அப்படி போகுது. இன்னொரு பதிவை கூட பார்க்க இருந்தேன். ஜெயலலிதாக்கும் திருஷாக்கும் உள்ள ஒற்றுமை போட்டு சமூகமும் ஒன்னா, படித்ததும் ஒரே ஸ்கூலாம், அதாவது யார் கூட வந்து தொடர்பில் இருந்தாங்கன்னா எம்ஜிஆர், இந்த அம்மா யார் கூட தொடர்பில் இருந்தாருன்னா விஜய், அதான் நடிகரோட தொடர்பு எல்லாமே பொருந்தி போகுதாமா. கீழே கமெண்ட்ல எல்லாரும் கேட்டு வச்சிருக்காங்க, அப்ப விஜய் செத்துட்டானா அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் தேவையா? எதுக்கு இது நாட்டை எவன்கிட்ட கொடுக்கணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? இப்படியெல்லாம் பழைக்கிறதுக்கு நீங்க பேசாம இந்த சமூக குப்பைகளெல்லாம், நம்ம குப்பை இருந்தா என்ன பண்ணுவோம்? அங்கங்கே செதறி கிடக்கிறதா ஒண்ணு கூட்டி கடங்களை போட்டு எரிக்கிற மாதிரி இந்த மொத்த குப்பைகளையும் ஒரு கடங்களை போட்டு எரிச்சால் ஒழிய நம்ம நாட்டுக்கு விமோசனம் கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் கேட்ட மாதிரி ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை பத்தி நம்ம பேசுறதுன்னா, அவர் நியாயமா தான் தாவேக்காவை பத்தி நல்ல நியாயமா புரிதலா தான் பேசியிருக்காரு, மெச்சக்கூடிய வகையில தான் பேசியிருக்காரு. ஆனா அவரு வாக்கு செலுத்திய முறை, அந்த தொனி, அந்த பதிவு அப்படின்னு பார்க்கும்போது, யாருக்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அதே ஊழல் செய்த, அதே லட்சக்கணக்கில் ஊழல் செஞ்ச திருட்டு கபோதிகளுக்கு தான் வாக்களிச்சதா தெரியுது. அப்போ அவருடைய நிலைப்பாட்டில் கூட நாம அவருக்கு ஒரு பேராதரவு கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழாமல் இல்லை. அவர் நிறைய விவாதங்கள்ல இந்த இளைஞர்கள் மத்தியில பேசின ஒரு விவாதங்கள் பார்க்க முடிஞ்சது. தாவேக்கா வந்து முட்டாள்தனமானது, உங்களுக்கு யோசிக்க திராணி இல்லை, அவர் வந்து ஏற்கனவே சினிமா துறையில ஊழல் செஞ்சவர் தானே அப்படிங்கிறத நீங்க வந்து ரொம்ப திறம்பட எடுத்து கூறியிருந்தீங்க. ஆனா விஜய் அவர்கள் 2 கோடி ஊழல் செஞ்சாலும் ஊழல் தானே அப்படின்னு சொல்ற உங்களுக்கு நாங்க சொல்றோம், விஜய் அவர்கள் 2 கோடி ஊழல் செஞ்சாலும் ஊழல் தான், அது சினிமா துறையில செஞ்சாலும் ஊழல் தான். ஆனா மக்களுக்கு சேவை செய்யறேன், மக்கள் பக்கம் நாங்க நிக்கிறோம், மக்களுக்கு முதல்வராகி நாங்க வந்து பாலும் தேனும் ஆறா ஓட வச்சிருவோன்னு பொய்யா புழுகி அரியணை ஏறிக்கிட்டு ஒவ்வொருவரும் லட்ச கோடி கணக்குல வந்து ஊழல் செஞ்சு வச்சிருக்காங்களே, அவங்கள எடுத்து போட்ட பதிவு என்ன? அவர்கள் சார்ந்தவர்களுக்கு நீங்க கூறிய அறிவுரை என்ன? ஏன் நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க? இவ்வளவு பகிங்கரமாக விஜய் அவர்களை வந்து ஊழல் கட்சி, அவர் அப்பவே ஊழல் செஞ்சிருக்காரு, இனிமே ஊழல் செய்ய மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிறத அதாவது லாஜிக்கா கேட்கிற நீங்க, ஏற்கனவே 50 வருஷம் 60 வருஷம் ஊழல் சாக்கடையாவே, ஊழலுக்கு பேர் போன ஒரு பரம்பரையாவே திகழ்கின்ற திமுகவுக்கு எதிராக நீங்க எந்த குற்றச்சாட்டும் வைக்கலையே. அப்ப 2 கோடி வைக்கிற விஜய் தான் ஊழல்வாதி? 2 கோடி ஏமாத்துற இல்ல ஊழல் பண்ற விஜய் தான் ஊழல்வாதியா? இந்த லட்சம் கோடி கணக்குல ஊழல் பண்ற ஸ்டாலின் அவர்கள், அவருடைய அமைச்சர் நேரு, ஜெகத் ரட்சகன், செந்தில் பாலாஜி, பொன்முடி, இன்னும் சொல்றதுக்கு வாயே வலிச்சிடும், அந்த அளவுக்கு போயிட்டே இருக்கும். கீதா ஜீவன்ல இருந்து ஏலாயி பெரியசாமி, அப்படி இப்படின்ட்டு ஒருத்தர் விடாம இப்படி லட்சக்கணக்கில் ஊழல் பண்ணி சாராயத்தை காய்ச்சி, அவங்க ஆலையிலே சாராயத்தை காய்ச்சி அதையே வித்து பழச்சிக்கிட்டு இருக்காங்களே. இந்த ஆட்களுக்கு ஓட்டு போட்ட நீங்க எப்பேற்பட்ட? அப்போ தாவேக்காக்கு ஓட்டு போடுறவங்க, தாவேக்காவை ஆதரிக்கிறவங்க தற்கூறினா நீங்க திருடரா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வைக்க முடியுது. ஆனா ஒரு உண்மையை பேசுனதுக்காக அவருடைய காரை வந்து தற்கூறிகள் வந்து கல்லெடுத்து அடிச்சது வந்து நியாயமாகாது. ஆனா பைத்தியங்கள் பலவிதம், இதுவும் இது எல்லா வகையான
பலவித பைத்தியங்கள் ஒரே கும்பல்ல இருக்கனால இது இப்படிதான் இதுக்கு நடந்துக்கும், நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் போல இருக்கு. கண்டிப்பா காரை சேதப்படுத்தியது தற்குறி தருதலைகள் தான், வேற யாரும் காரணமா இருக்க முடியாது. அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்தா ஆகணும். அவர் திருட்டு திமுகவை ஆதரிச்சிட்டாருங்கிறதுக்காக காரை சேதப்படுத்தினது சரின்னு நம்ம சொல்லிட முடியாது. தாவேக்கா அந்த தருதலைகளுக்கு சிறப்பு பாடங்கள் கற்பிக்கப்படணுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளும். ஏன்னா இப்படியே விட்டோம்னா ஆட்சிக்கு வராமலே இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்தா என்னென்ன ஆகும் அப்படிங்கிறதா. அதாவது திமுக கையில நம்ம 5 வருஷமா குத்தக முறையில சாவும், தாவேக்கா வந்துச்சுன்னா அடுத்த நிமிடமே மரணம் அப்படிங்கிறது தான், வேற எதுவும் கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான், கால இடைவெளி தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதனால எப்படி ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பகிங்கரமாக விஜய் குற்றம் சாட்டுறீங்களோ, நான் இப்போ கிடைச்ச சந்தர்ப்பத்தில் உங்களே நான் குற்றம் சாட்டுறேன். உங்களுடைய தேர்வும் தவறானது தான். நீங்கள் திருடர்களை ஆதரிக்கிறதுனால நீங்கள் திருட்டு தற்கொலைன்னு கூட நம்ம அப்போ சொல்லிட்டு போகலாமாங்கிற ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். வேற என்னத்த சொல்றது, நடந்து முடிந்த தேர்தல்களில் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. வாக்கு சதவிகிதம் உயர்ந்ததுனால அது விஜய் தான் காரணம்னு ஒரு பேச்சு பொருள். நானும் கூட அப்படிதான் முதல்ல புரிஞ்சு வச்சிருந்தேன். அப்புறம் பலதரப்பட்ட நிபுணர்களின் பேச்சை கேட்கும்போது SIR-னால் தான் இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. அதாவது SIR பதிவுனால நிறைய கேன்சல் ஆகிருக்கு, இறந்து போனவர்கள் மைக்ரேட் ஆனவங்க அப்படின்னு போயிருக்கனால பதிவே ஒரு 90% தான். அந்த 90ல் 80% வாக்கு சதவீதம் அப்படிங்கிறதா வருது. அப்படிங்கும்போது இது ஒரு சாதாரண இதுதான். இந்த முதல் தலைமுறை ஓட்டு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வந்திருக்கும். அது தற்குறிக்கே போனாலும் போயிருக்கோன்னே வச்சுப்போம். எப்படியோ ஒண்ணு பரபரப்பான சூழல்ல இருக்குது. இந்த நேரத்துல என் தேர்தல் அதாவது முழு உழைப்பையும் போட்ட நாம் தமிழர் கட்சி தான் என்னைக்குமே உண்மையான வெற்றி. அது நினைச்ச சதவிகிதத்தை அடையல அப்படின்னா கண்டிப்பா சொல்ல முடியும், திமுக பாஜக இணைஞ்சுதான் அந்த வெற்றியை தடுத்திருக்கோம், அந்த சதவீதத்தை குறைக்குங்கிறத நான் ஆணித்தரமா நம்புறேன். ஏன்னா நமக்கு தெரியும் இவ்வளவு உழைப்பு போட்டிருக்கோம், இவ்வளவு மக்கள் எழுச்சியா வந்திருக்காங்க, வரைவு எவ்வளவு தூரம் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும். இதற்கு முந்தைய தேர்தல் அதாவது ஓட்டு எடுத்த சதவிகிதம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நாங்க ஒரு கணிப்பு கணிச்சிருக்கோம். அந்த சதவிகிதம் வரல அப்படின்னா கண்டிப்பா அடிச்சே சொல்ல முடியும், திமுக தான் இதுக்கு முழுக்க காரணம். ஏன்னா ஒவ்வொரு காணொலிகளையும் பார்க்க முடியுது, பணப்பட்டுவாடா, அப்படி பயங்கரமான பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. அது போக மூக்குத்தி தங்கமா வேற நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க, கூப்பன் கொடுத்துருக்காங்க. போதாத குறைக்கு ஓட்டு மிஷின்ல என்னென்ன எந்திரத்துல என்னென்ன 1 மணிக்கு மேல நடுராத்திரி தான் திருடனுக்கு வேலை, நடுராத்திரி தானே திருடன் முழிச்சுக்குவோம். இந்த திருட்டு கபோதிகளும் நடுராத்திரி என்னென்ன தில்லுமுள்ளு வேலை பண்ணணுமோ தேர்தல் ஆணையங்கிற ஒரு தான் தோண்டித்தனமான ஆணையத்தோட இணைந்து, அதாவது பாஜகவோட இணைந்து யாராவது திமுக தான் பாஜக இருந்து நம்மளை காப்பாற்றணும்னு சொன்னா நம்பாதீங்க. தயவு செய்து பாஜகவோட மறைமுக கூட்டுல இருந்து இன்னைக்கு தமிழ் தேசியத்தை நசுக்கிறது இந்த திமுக தான். அதிமுக நேரடியா கூட்டுனா இது மறைமுக கூட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு இனி வரும் காலங்கள்லயாவது நமக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை இழக்க கூடாது அப்படிங்கிறத நான் இந்த காணொலி மூலமா கேட்டு